ஃபைனலி ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி என் காலேஜில் ஒரு கல்ச்சுரல்ஸில் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு என்னால் கேட்க முடியல. ஏன்னா என் காலேஜில் கல்ச்சுரல்ஸே நடத்த மாட்டாங்க. ஸோ உங்கள் காலேஜில் நீங்கள் இப்படி நடத்துறதுனால எனக்கு ஒரு ஸ்டேஜ் பின்னாடி போவா. இப்போ ஏப்ரல் 4 கல்வன் படம் நான் ஜிவி பிரகாஷ் அண்ணன் அப்புறம் பாரதி ராஜா சார்லாம் நடிச்சிருக்கோம். அதுக்கு நான் ஒரு ப்ரோமோ, நான் டைரக்ஷன் பண்ண ஒரு ப்ரோமோ. ஸோ நீங்கள் பாருங்கள். ரெடியா? போட்டுடலாமா? ஒரே நிமிஷமா என்னோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. புரியல. டேய், பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவனுங்க தான் போஸ்ட் ஓட்டிருக்கானுங்கண்ணா. பிடிச்சிக்கோங்க, நீ எதுக்கடா போஸ்ட் ஓட்ட சொல்ற? டேய், நாம என்ன பண்றோம் எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு பண்றதுல தான்டா கெத்தே இருக்கு. படிச்சவன் அவனாவது பார்த்துட்டு சொல்லுவான். நீ வா. மைக் டெஸ்டிங் வாங்க. ரெண்டு புடவை வாங்கடா, ஒரு புடவை போய் வரமா. பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. வரும் ஏப்ரல் மாதம் 4 2024 வருடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், உஷாராக இருக்க வேண்டிய நாள். கெம்பன் சூரி என்ற திருடர்கள் நம் ஊருக்கு வரப்போகிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. அவனுக்கு கிட்ட இருந்து உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன். ஊர்ல இருக்கிற நெக்லஸ், செயின், மோதிரம், பணம் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்கிறது கூட சில்லற சாமான பாதுகாத்துக்கோ. ஐயோ பாவிங்களா! ஐயோ உங்க உடம்புக்குள்ள கையை விட்டு இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு வாருங்க. உங்க பொருளுங்களுக்கு நீங்களே பொறுப்பு. ஐயோ, பேண்ட் ஷர்ட். டேய் கம்பன் சூரி, ஊரெல்லாம் உசாரா இருக்கு சொன்னேன்டா. நான் உசாரா இல்லாம போயிட்டேன்டா. டேய், 4 உங்களை பாக்குறேன்டா. ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். I'm yes Megadarshini from Nutrition Dietetics. Yes Megadarshini from Nutrition Dietetics. ஓகே. உங்களுக்கு பிக் பாஸ் நியூட்ரிஷன் அதுதான். எஸ் சார். ஓகே. உங்களுக்கு பிக் பாஸ்ல இருந்து ஏதாவது ஆஃபர் வந்தா போவீங்களா சார்? நான் ரியோனே வாய்ப்பர் வந்தால் போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வந்திருக்கா? ஆஃப் த டிவி நிறையா வந்திருக்கு. ஸோ எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும். அதே மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே பண்ணு. ஓகே. ஸோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. நான் யார் தெரியுமா? நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டாக்டர் படித்தா டாக்டர் தான் ஆக முடியும், லா படித்தா லாயராக தான் ஆக முடியும். ஆனால் இன்ஜினியரிங் படித்தா தான் என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஃபஸ்ட்டு அதை வீட்டில் சொல்லி தைரியமாக பண்ணுங்கள். என்னம்மா? அதான் சார் எடுத்துர்க்கேன். அதை தான் படிச்சுட்டு இருக்கியா? அதை படிச்சா இல்லை, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. ஓகே, தேங்க்யூ சார். வாமா. அப்படி கேட்டுட்டு போயிடுவியோன்னு நினச்சேன் நான். மனோரஞ்சனி சொல்லுமா? ஏன் என்ன இப்போ மைக்கு ஒன்றும் புளிய முடியாது. என்னது ஸ்டேஜ்ல இப்போ ஆன் தி ஸ்பாட் யாரை கலாய்க்க விரும்புவீங்க? ஒன்னே தான் கலாய்க்க விரும்புகிறேன். இப்போ நான் ஸ்டேஜில் இப்போ ஆன் த ஸ்பாட் யாரை கலாய்க்கணும்னு நீ சொல்லு, கலாச்சிடலாம். உனக்கு மைண்டுக்குள்ளே யாரையோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன், இவங்களை இப்போ செஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சிருக்கேன். யாரை யோசிக்கிற சொல்லு, சும்மா சொல்லு. இதான் வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கன்னு ஸ்டாஃப் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ ஸ்டாஃப் கிட்டேயே யூஸ் பண்ணிக்கோன்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸு ஏன் அவங்க கலாய்க்கிறாங்களா? இந்த பார், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸை எப்போ வேணாலும் கலாய்ச்சிக்கலாம். யாரையாவது சொல்லிவிடு. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்டாஃப் ஒருத்தங்க இருப்பாங்களே, யார்? இரு, நான் ஒன்றை நோட் பண்ணிட்டேன். அதுக்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லும். அதுதான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுது.
நீதாம்மா. கரெக்டாக நீயே கண்டுபிடிச்சிட்ட. நீதான். சொல்லு. நீயே பேர் சொல்லிடு. யாரு? யாரு? வெண்மதி மேம். வெண்மதி வெண்மதி வெண்வில்லு அப்படின்னு அவங்க ஒரு மேடம் ப்ளீஸ் கமாண்ட்ஸ் டு ஸ்டேஜ். லெட்ஸ் வெல்கம் வெண்மதி மேம் ஆன் டு த ஸ்டேஜ். வாங்க மேடம். அப்படி என்ன நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட கேட்குறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு? ஏதோ பண்ணியிருக்கீங்க, அவங்க பண்ண சொல்கிறாங்க. வாங்க மேடம். தேங்க்யூம்மா. ஆன் த ஸ்டேஜில் யாரை கலைக்க சொன்னால் கலைப்பீங்க? வெண்மதி மேடம். ஓகே, ஆன்சர் கிடச்சிச்சுல. அனுராதா மேடமா? ஓ மைண்டுக்குள்ளே ஒருத்தங்களா? அனுராதா மேடம் யார்? கிரீன் கலர் சரி மேடமா? வாங்க மேடம். அவங்க ஃபுல்லாக மொத்த பேரையும் வச்சுருவாங்க. சொல்லுங்கள் மேடம், என்ன பண்ணீங்க பசங்களை? என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நீங்களே இப்போ உங்கள் ஸ்டாஃப்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. இல்லைனா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கேட்குறேன். நீங்கள் ஸ்டேஜ்லேயே இருங்க மேடம், நான் கீழே போய்க்கிறேன். கரஸ்பாண்டா, நான் அடுத்து இந்த காலேஜ் ஈவெண்ட்டுக்கு உனக்கு வரக்கூடாது. வாம்மா. ஹெச்ஓடி மேம், நீ முதல்ல வன்மதி மேமுக்கு கேள்வி என்னான்னு சொல்லு. அடுத்து ஹெச்ஓடி மேம். நான் எல்லாரையும் கலாச்சிட்டு நான் கெட்ட பேர் வாங்கினோம், நீ மட்டுக்கும் இன்டர்னல் மார்க் வாங்கிட்டு போயிடுவேன். நான் பேமெண்ட் வாங்கக்கூடாது உனக்கு. சரி, நீ வெண்மதி மேம்கிட்ட என்ன, அவங்க என்ன பண்ணாங்க, எதனால் அவங்க கலாய்க்கணும்? நீங்கள் பேசினா காமெடியாக ஜாலியாக இருக்கும், அதனால் உங்களை பேச சொன்னாங்களா மேடம்? சாரி, நான் வந்ததுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணிக்க மேடம். மேடம் அது எப்படி மேடம்? கிளாஸில் வந்து இப்போ பாடம் எடுக்கிறது கிடையாது. கிளாஸில் காமெடியாக ஜாலியாக பேசிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இல்லை பேசுங்க. கிளாஸில் பேசுவீங்களே, கிளாஸில் பேசுவீங்களே, பசங்களை பேச விடாமல் எதாவது பேசுவீங்களே. வார்த்தை வரல சார். ஏன்? வேற காத்து தான் வருது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது ஃப்ளூயண்ட்டாக பேசணும். தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து அப்படி ஃப்ளூயண்ட்டாக வரணும் நமக்கே. என்ன பேச பழகிக்கோங்க வார்த்தைகளில் பேசி பழகிக்கோங்க. சொன்னீங்கன்னா கற்றுக்குவேன் மேடம். சொன்னீங்கன்னா கற்றுக்குவேன். நீங்களாக கற்றுக்கணும். நான் சொல்லி கொடுத்து, யாரும் சொல்லி கொடுத்து ஒரு விஷயத்தை கற்றுக்கூடாது, நம்மளா கற்றுக்கணும். ஃபாலோ பண்ணுறீங்களா இதுக்கப்புறம் ரெகுலராக? எதாவது டவுட்னா கால் பண்ணுறீங்களா? பேசிக்கிறீங்களா? கற்றுக்குறீங்களா? நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. எதாவது பசங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா மேடம்? நீ கிளாஸுக்கு வாடி, அந்த மாதிரி ஏதாவது? உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. மேடமோட அன்பு எப்படி இருக்க போகுதுன்னு கிளாஸுக்கு போனால் தெரிஞ்சிடும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். சாரி மேடம்.